ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நற்செய்தி அறிவிக்கும்படியா வந்திருக்கோம். வேதம் சொல்லுது, கடவுள் மனிதனாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் மனுஷராய் பிறந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த அந்த நற்செய்தி அறிவிக்கும்படியா வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அவர் வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், அந்த பிள்ளை வாழ்க்கையில என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வருமானால், நம்புகிற அந்த பிள்ளை வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். இது ஒரு மதம் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிற தேவன். அவர்கிட்ட எந்த ஒரு வேற்றுமை கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, யாவரையும் நேசிக்கிற தேவன். அவர் நமக்காய் பிறந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துல வாழும் பொழுது அன்பு காட்ட யாருமே இல்லாம இருக்கலாம், விசாரிக்க யாருமே இல்லாம இருக்கலாம், நம்ம அரவணைக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனால் நம்மை விசாரிக்கும்படியாய், நம் மீது அன்பு காட்டும்படியாய் பரலோகத்தை விட்டு தெய்வம் மனுஷ சாயலாய் ஒரு மனிதனாய் உலகத்துல பிறந்தார். அந்த பிறப்பு நற்செய்தி அறிவிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் வாயை திறந்து இயேசுவே ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். கிருபை இரக்கமுள்ள தெய்வம்.